இன்றைய புனிதர். மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. தூய மத்திய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கொன்ஸ்டாந்தினோப்பிளில் 380ஆம் ஆண்டு பிறந்தவர் பெண் நிலவு யூப்ராசியா. இவருடைய தந்தை பெயர் ஆன்டிகோனஸ். இவர் பேரரசர் தியோடோசியஸின் உறவினர். அதனால் நகர ஆளுநராக இருந்தார். அரசவை உறுப்பினராகவும் இருந்தார். யூப்ராசியா சிறுமியாக இருந்தபோதே தந்தை இறந்தார். அரசன் எவ்வளவோ வற்புறுத்தியும் அரச மரியாதையுடன் அங்கு வாழ யூப்ராசியாவின் தாய்க்கு விருப்பமில்லை. அவளை அழைத்து கொண்டு தங்களுக்கொன்று எகிப்தில் இருந்த ஒரு தோட்டத்திற்கு சென்றார். துறவிகள் போலவே தன்னொடுக்கத்திலும் ஜெபத்திலும் வாழ்க்கை நடத்தினார். இவர்கள் தங்கியிருந்த தோட்ட வீட்டிற்கு அருகிலேயே துறவ மடம் ஒன்று இருந்தது. அவ்வப்போது அங்கு செல்லும் தாய் தன் மகளையும் அங்கு அழைத்து செல்வது வழக்கம். துறவ மடத்தின் ஒழுக்கங்களும் ஜெபங்களும் யூப்ராசியாவிற்கு பிடித்து போனது. யூப்ராசியாவிற்கு 7 வயது நடந்தபோதுதான் அங்கேயே தங்க தாயிடம் விருப்பம் தெரிவித்தார். தாய் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். வாரி அணைத்து முத்தமிட்டு தன் மகளை மடத்திலேயே சேர்த்துவிட்டாள். மகளை விட்டுவிட்டு தனிமையில் இறைவனை துதித்த தாய் இறந்தார். இறந்த செய்தி கேள்விப்பட்ட பேரரசர் தியோடோசியன் யூப்ராசியா தனியாக தவிப்பாளே என நினைத்து அவளை அழைத்து வர ஆள் அனுப்பினார். நல்ல குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவருக்கு மணமுடிக்க யூப்ராசியா சிறுமியாக இருந்தபோதே அரசர் முடிவு செய்திருந்தார். எனவே அவர் திருமண ஏற்பாட்டையும் ஆரம்பித்தார். பேரரசரின் முடிவுக்கு தான் உடன்பட முடியாதபடிக்கு இறைவன் என்னை தேர்ந்துள்ளார் என்று கடிதம் எழுதிய யூப்ராசியா தனது சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாகவும் தனது தோட்டத்தில் உள்ள அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் கடிதம் எழுதினார். மனதார சம்மதம் தெரிவித்த பேரரசர் தான் இறப்பதற்கு சில நாள்கள் முன்பாக யூப்ராசியாவின் எண்ணத்தை நிறைவேற்றி 395ஆம் ஆண்டு இறந்தார். தாழ்ச்சி, இரக்கம், கனிவு போன்ற பண்புகளுக்கு சொந்தக்காரி யூப்ராசியா சோதனைக்கு உட்பட்ட நேரங்களில் தன் தலைமை சகோதரியிடம் சென்று வழிகாட்டுதல்களை பெற்று அதன்படி வாழ்ந்தார். சில நேரங்களில் கடினமான வேலைகளை பரிகாரமாக கொடுத்தபோது கூட புன்னகையுடன் தாட்சியுடன் செய்து தன்னை திருத்திக் கொண்டார். ஒருமுறை பெரிய பாறாங்கல்லை ஒவ்வொரு இடமாக தள்ளி நகர்த்தி கொண்டே இருக்க தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த சூழலிலும் சாந்தமாக இருந்தார். இதை கண்ட சாத்தானே இவருக்கு கீழ்ப்படிந்து ஓடிவிட்டது. சாத்தானின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பலரை இவர் குணமாக்கினார். முடக்கவாதமுற்றவர்கள், பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள் ஆகியோர் மீது சிலுவை அடையாளம் வரைந்து குணப்படுத்தினார். சிலுவை அடையாளம் வரையும்போது உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை நலமாக்குவாராக என்று ஜெபித்தார். இறப்பிற்கு முன்பே பல புதுமைகள் செய்த யூப்ராசியா 410ஆம் ஆண்டில் தம் 30வது வயதில் இறந்து போனார். இறப்பிற்கு பிறகும் புதுமைகளால் மக்களின் நலம் தரும் நாயகியானார். நம்மை படைத்த ஆண்டவர் நலன்களால் நம்மை நிரப்புவார். நலிவுற்றாலும் நாம் நலமோடு வாழ நம்மை தேற்றுவார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதை யூப்ராசியா வாழ்ந்த அந்த தாழ்ச்சி, இரக்கம், கனிவு போன்ற பண்புகளுக்கு நாமும் இருந்து வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.